இப்போவும் அவர் பார்த்து உன்னை மன்னிச்சு விட்டதுனால தான் நீ வெளியில் இன்றைக்கி உலாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை நேரம் ரிமாண்ட் அடித்து ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போய் ஜட்ஜிட்ட ஒப்படைச்சு 15 நாள் வாங்கி உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் தான் உங்கள் சட்ட போராட்டமே எடுபடும். அப்போது ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தனிப்பட்ட நபர்களை குறித்து பேசுகிறேன். உன் கூட இருக்கிற கூட்டத்தை நீ எப்படி மாற்றி வச்சிருக்க? நான் முன்னாடியே சொன்னேன், நான் ப்ரௌடு கொத்துசுன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அத்தனை பேர் நீ முட்டாளா மாற்றி வச்சு கொத்தடிமையை மாற்றி வச்சிருக்கிற. இதுதான் பகுத்தறிவு சித்தாந்தமும். இதைத்தான் நீ பெரியாரிடமும் அண்ணாவிடமும் கற்றுக்கிட்டியான்னு. ஏன்னா உங்கள் தாத்தாட்ட நீ என்ன கற்றுக்கிட்டே அதை நீ பேசிட்டேன்னு வச்சுக்க. ஆடி மாதம் எங்கேயும் கல்யாணம் கிடையாது, போய் ஒப்பாரி வைக்க எவனும் கூப்பிட மாட்டான். அப்போ நீயாவும் நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அங்கே தளபதியை பற்றி நீ பேசுகிற. உனக்கு அழுவதற்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதானே. ஜெயிலுக்கு போ. ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் பேசணும், கலைஞர் காலத்திலையும் பேசணும், அது மாதிரி தான் இப்பவும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள். அப்போ எல்லா காலத்திலும் திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறோம், தென்னாவட்டா பேசிக்கிட்டு இருக்கோம், பெண்கள் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஜெயலலிதா கலைஞர் தூக்கி ஒரு உழுக்கு நாங்கள் ஐயோ கொள்றாங்கன்னு கத்துனையில் அன்னைக்கு அம்மா, இன்னைக்கு அம்மா. காவல்துறை உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் தானே வந்து ஆலமரம்ன்றீங்க, நாங்கள் தான் சிங்கம்ன்றீங்க, புலின்றீங்கள, எங்களை யாரும் அழிக்க முடியாதுல, வந்தானே படக்குன்னு வெளியில் வர வேண்டியதானே. ஒரு பெண்ணை ஆபாசமாக பேசிட்டு இன்னொரு பெண்ணை வைத்து நீ உனக்கு பாதுகாப்பு தேடி வீட்டுக்குள்ளே ஒழிச்சிட்டு கிடக்குற. உங்களுடைய மனைவி தான் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல் விஜய் குறைத்து மதிப்பிட்டாங்களா? கலைஞர், கருணாநிதி அவர் இப்போ இருந்து இதே போல் ஆபாசமாக பெண்களை குறித்து பேசினா அவரையும் தூக்கியிருப்பார் தளபதி. எழுதி வச்சுங்க. என் மீது போடப்பட்ட வழக்கை பற்றி பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அப்புறம் ராஜா 1/2 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடந்த, 1 மணி நேரமா 1.5 மணி நேரம் போலீஸ் வந்ததுக்கப்புறம் ஏன் வெளியில் வரல? அவ்வளோ காமெடியாக ஜாலியாக எடுத்துக்கிட்டாலும் வெளியில் வர வேண்டியதானே. ஜாலியாக எங்கே உட்காந்துருந்தீங்க? ஜாலியாக கக்கூசியா? அரசியல் பழிவாங்கல்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கு உதயநிதி மேலே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸை தான் அவர் வந்து இப்படி வெளிக்காட்டுறாரு. ஒரு நடிகைக்காக இவரை கைது செய்வதா? ஒரு பெண்ணுக்காக கைது செய்வதா? சாதா பெண்ணுனா தமிழ்நாட்டில் சாதா பெண்ணு ஸ்பெஷல் பெண்ணுன்னு யாரா இருக்கா? நீ லிஸ்ட்டு கொடுத்தீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் இணைஞ்சிருக்கிறார். அவரிடம் பேசுவது நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சிவா. நேற்று உதயநிதி அவர்கள் வந்து தஞ்சாவூரில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். திமுக சார்பாக தமிழக விவசாயிகளுக்காக காவிரி பிரச்சனை சார்ந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் அவர் பேசின வார்த்தைகள், குறிப்பிட்ட நடிகை சார்ந்து பேசின சில வார்த்தைகள் வந்து இன்றைக்கி அது பேசு பொருளாகி இன்றைக்கி கைதும் செய்யப்பட்டிருக்காரு. விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. என்ன சொல்கிறீங்க? சீரியஸ். அதாவது தஞ்சாவூரில் இந்த நிகழ்வு எதற்காக நிகழ்த்தப்பட்டது? விவசாயிகளுக்காகன்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் என்ன பேசணும்? விவசாயத்தை பற்றி, நீர் மேலாண்மை பற்றி நீங்கள் வந்து 5 வருஷமாக நாங்கள் ஒன்றுமே கிழிக்காமல் வச்சுட்டோம், அதனால் ஏற்பட்ட பிரச்சனை, காலங்காலமாக இதை வச்சு தான் எங்கள் தாத்தா வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுக்கு ஒரு தீர்வு எட்ட முடியாமல் நாங்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம், பேச்சுவார்த்தை நடத்தலை. இல்லை ஏதாவது அதை பேசு. அதை பற்றி எதுவுமே பேசாமல் நேராக வந்த உடனே தனிப்பட்ட நபர்களை குறித்து பேசுகிறேன். உன் கூட இருக்கிற கூட்டத்தை நீ எப்படி மாற்றி வச்சிருக்க? நான் முன்னாடியே சொன்னேன், நான் ப்ரௌடு கொத்துசுன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அத்தனை பேர் நீ முட்டாளா மாற்றி வச்சு கொத்தடிமையை மாற்றி வச்சிருக்கிற. இதுதான் பகுத்தறிவு சித்தாந்தமும். இதைத்தான் நீ பெரியாரிடமும் அண்ணாவிடமும் கற்றுக்கிட்டியான்னு. ஏன்னா உங்கள் தாத்தாட்ட நீ என்ன கற்றுக்கிட்டே அதை நீ பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. காட்டுங்களா? உங்கள் தாத்தா என்ன பேசினார் காட்டுங்களா? அதை யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று பதிவில் இருக்குல்லையே உங்களுக்கு. சட்டமன்றத்துக்குள்ளே வச்சுட்டு நாடாவை வெளுத்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு பேசினவர் தான். கோப்புகளை திறந்தால் போதும் ஈஸியாக முடிச்சிருக்கலாம். அப்போது அங்கே ஆரம்பித்தது. இந்த பக்கம் அவங்க டேடி அவர் என்ன பேசினார்? மோடிக்கும் ஜெயலலிதா அவர்களும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறார், அவர் இவருக்கு வாழ்த்து சொல்கிறார். இருவருக்கும் 2 கட்சிக்குமா கள்ள உறவு இருக்கிறது பேசினாரா? இன்றைக்கி நீ என்ன பேசின? ஏற்கனவே எடப்பாடியும் சசிகலா குறித்து பேசினேன். இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ஆபாசமான சொல்ல பயன்படுத்துகிற கீழே இருக்க கூட்டம் ஒட்டு மொத்தமாக முட்டாள் கூட்டம் போல் வந்து அந்த ஒரு பெண்ணின் பேரை சொல்லி உச்சரிக்கிறாங்கன்னும் பொழுது, அந்த நடிகையின் பேரை சொல்லும் பொழுது அது நீ நாகரிகமாக அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா கடந்து போயிருப்பேன். கடந்திருக்கலாம். கடந்து தான் போகணும். ஒரு அரசியல் கட்சியில் இருந்த ஒரு தலைவனாக இருக்கும்பொழுது இது மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. ஆனால் உனக்கு தான் அரசியல் தெரியாதே, உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் ஆபாசம் தானே. அப்படி என்ன பண்ணுவேன்? அது சம்மந்தமாக தான் பேசுவேன். அந்த மாதிரி பேசுறதோடைய விளைவு தமிழ்நாடு முழுக்க இது வந்து பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுருச்சு. இதில் தொடர்ச்சியாக பெண்களை குறித்து இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்கள் கலைஞர் பேசுகிறாரு, ஸ்டாலின் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சிருக்கிற, கூட நக்கீரன் வச்சு பேச வைக்கிற, இந்த பக்கம் பொன்ராஜ் வச்சு பேச வைக்கிறீங்க, மாறி இப்படி பேசிக்கிட்டு போகிறீங்க. சைவ வைணவம் குறித்து வந்து பொன்முடி பேசினாப்புல, அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 சொல்லிட்டு துரைமுருகன் பேசினாப்புல. அப்போ வெறும் பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு பெண்களை ஒரு போதைப் பொருளாக இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தளபதி விஜய் அவர்கள் முன்பே சொன்னார், திஸ் இஸ் நாட் அன் எலெக்ஷன், இட்ஸ் எமோஷன்னார்.
இது உறவுகளுக்கான ஒரு போராட்டம். திருடர்கிட்டருந்து எப்படி நம்ம நாட்டை மீட்க போகிறோம்ன்ற போராட்டம். இந்த போராட்டம் வந்து வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய உறவுகளையே அவங்க ஆட்சியில் வந்து நீங்கள் இவ்வளவு கேவலமாக கொச்சையாக பெண்களை தொடர்ந்து பேசுவேன்னா நீ மன்னனாக இருந்தாலும் மாமன்னனாக இருந்தாலும் தூக்குறது உறுதி. கரெக்டுங்களா? ஏன்னா இது உங்கள் அப்பா ஆட்சி கிடையாது, எங்கள் அண்ணன் ஆட்சியில். அப்போது இது போல் ஆபாசமான விஷயத்தை தவிர்த்து கடந்து போவதற்கான பக்குவமோ அறிவோ கிடையாது. அதற்கான உதாரணம் தான் உங்களுக்கு தெரியும். காசியப்பன் பாத்திரக்கள்லேருந்து ஒரு மாற்றுத்திறனாளிட்டு கப்பு வாங்கிட்டு வந்துட்டு அவனுக்கு அரசாங்க வேலை தருவேன்னு சொன்ன ஆட்கள் தான் நீங்கள். அப்போ தொடர்ச்சியாக மக்களை வந்து முட்டாள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி இது வரைக்கும் வந்து சாதி அரசியல், சாராய அரசியல், பெண்களை வைத்து ஒரு அரசியல், போதைப் பொருளை வைத்து ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருந்தீங்களே, இதை உடைச்சிட்டார்ல. இதை உடைத்ததுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியல? குறிப்பாக ஏன் இந்த நிகழ்வு நடக்கப்பட்டது திமுகவால் தஞ்சாவூரில்? ஆடி மாதம், எங்கேயும் கல்யாணம் கிடையாது. போய் ஒப்பாரி வைக்க எவனும் கூப்பிட மாட்டான். அப்போ நீயா ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அங்கே தளபதியை பற்றி நீ பேசுகிற. உனக்கு அழுவதற்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதானே? ஜெயிலுக்கு போ. இல்லை, இங்கே இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போது விஜய் அவர்கள் 3ஆம் தேதி கர்நாடகா போகிறதா இருந்துச்சு, ஓகேங்களா? அதே 3ஆம் தேதி தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்படுது. திரு சிவகுமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை விஜய் அவர்கள் வர வேணாம், இங்கே வந்து கரெக்டான சூழ்நிலை வந்து இல்லை, அவர் வர்றப்ப இங்கே நல்ல சூழ்நிலை இருக்கணும், அதனால தான் நான் தான் வர வேணான்னு சொல்கிறேன், அவர் தான் என்கிட்ட கேட்டார், நான் தான் வர வேணான்னு சொல்கிறேன் அப்படின்றது. முதல்வர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறத திசை திருப்புறதுக்கோ இல்லை வந்து இங்கே ஒரு பெரிய போராட்டத்தை கிரியேட் பண்ணி அது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டுச்சா அந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, நீங்கள் என்ன போராட்டம் செஞ்சாலும் வெளியில் பெருசாக இனிமேல் திமுக செய்வது தெரிய போகுது கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான் பேக் ஃபேர் ஆக போகுது. நீ பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினேன்னா உன் கட்சிக்காரன் தாண்டா 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ணால் 80 வயசு மூதாட்டியை பாலியல் பண்ண செஞ்சு கொண்டா, பெண் காவலர் மேலே கை வச்சவன் திமுககாரன், ஏரோசஸ் மேலே கை வச்சவன் திமுககாரன், வரிசையாக அவங்க வரலாறு பேசும்ல, மவுண்டோட வரலாறுலேருந்து எல்லா வரலாறும் பேசும். அப்போது நீ எதை நீ தொட்டாலும் உனக்கு பேக் ஃபேர் ஆகும். நீ எதை பற்றி உதயநிதிக்கு வந்து அரசியலில் உட்காந்து தெளிவாக பேசுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம் சார் நிர்மல் அண்ணன் தெளிவாக சொன்னாரா? அவருக்கு மேகதாதுன்னா என்னென்ன தெரியாதுன்ட்டு ஊடகங்களில் கேள்வி கேட்டாங்களா? சார் இப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியாதானே? யார் சொல்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசியிருக்கணும்ல. அப்படியே உடனே காருக்குள்ள ஏறி உட்காந்து போராட்டத்தில் இன்னொரு கோரிக்கை முன்னு இல்லை சார், இது நீங்கள் பதிவு பண்ணணும். உனக்கு ஒன்றும் தெரியல, கம்முன்னு காரில் ஏறி உட்காந்து இல்லை. இல்லை, அதோட துணை கேள்வியை தான் வைக்கிறேன். மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய முதல்வர் விஜய் அவர்களே பதவியில் சம்திங்கிற மாதிரியான கோஷங்களும் அங்கே வந்து இழுக்கப்பட்டுச்சு. இரண்டாவதா 3 கோரிக்கைகளை 2வது கோரிக்கையாக இதுவும் வைக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னோட கேள்வி என்ன, இன்னும் அங்கே அணை கட்டலை, அதுக்கான பிளான் போயிட்டு அதை திருப்பியும் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அணை கட்டுவதை தடுக்க தவறிய முதல்வர் விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம தான் திருடனை தடுத்துட்டோம்ல, தமிழ்நாட்டில் தடுத்துட்டோம்ல, உன் வரலாற்றை முடிச்சு வச்சுருக்கிறோம்ல, 16 முன்னாள் அமைச்சரை தோக்கடிச்சிருக்கிறோம்ல, உங்கள் அப்பா உட்பட வந்து சட்டமன்றத்தில் வரவிடாமல் செஞ்சுருக்கோம்ல. சார் படிப்படி தானே சார் செய்ய முடியும் ஒவ்வொன்றா. சார் காமராஜர் வந்தாலும் வந்து ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒழிச்சாச்சுல்ல. ஏன்டா ஒழிச்சிங்கன்னு யாராவது கேள்வி கேட்டிங்களா? இல்லை, அப்பா பரவாயில்ல மனுஷன் ஒழிச்சிட்டாருன்னு. அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலையும் இந்த காவிரி பிரச்சனையும் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட திசை திருப்புவதற்காக தான் இந்த கைது அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விவசாயிகளுக்காக இவங்க போராடுறாங்க. டெல்டாக்காரன்றாங்க கேட்டால் கரெக்டாக சார்? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். டெல்டாக்காரன் எவனாவது வயக்காட்டில் ஷூவை போட்டு இறங்குவானா? ஷூவை போட்டு இறங்குனது யார்? உங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்கள். அதில் அடுத்த வாட்டி போகும்பொழுது பார்த்தோன்னா காங்கிரீட் போட்டு இறங்குறாங்க. என்னடானாக்கா கலவை மிச்சம் கிடச்சி உள்ளே கொட்டுன்னு நடக்கிறோன்றாங்க. எவனாவது விவசாய பூமியில் வந்து காங்கிரீட் போட்டு அதுமாதிரி நடப்பானா சார் உங்களுக்கு? நீ டெல்டாக்காரன்ற. அதனால தான் உனக்கு டெல்டாலே வச்சு விசாரிக்கலாம் வராசான்னு கூட்டு போனாங்க இன்றைக்கி. அதுக்குள்ளே என்ன பண்ணுற கியாமியான்னு கத்துற. நீ என்ன சொல்கிற? 70 வருஷம் ஆலமரன்றியா? அதானே இவ்வளோ நாள் உருட்டுனீங்க. உங்கள் அப்பா என்ன உருட்டினாரு? நான் மீசாவையே பார்த்துவேன். நான் போன வாட்டிலேருந்து சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நீ மீசா காலத்தில் கைது செய்யப்பட்ட நபர் கிடையாது. சா கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. மீசாவில் கைது செய்யப்படவில்லை, மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டவர். கைதுக்கு மீசா காரணமாக உஷா காரணமான்றதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். இவர்களால் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம்னு சொல்கிறீல்ல. வெள்ளைக்கூடையை தூக்கிட்டு மோடி வரும்போது ஓடினது யார்? உங்கள் அப்பா. இன்றைக்கி போலீஸ் வந்த உடனே யாருக்கும் அஞ்சாதால நீ என்ன பண்ணியிருக்கணும்? வந்திருக்கணும். இப்போது நீங்கள் உதயநிதி மீது போடப்பட்ட வழக்கு என்ன வழக்கு சார்? பெண் வன்கொடுமை கிட்டத்தட்ட 9 இது போட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. பொம்பளை கேஸு. தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் செக்ஷன் 4 பெண்களை ஹராஸ்மெண்ட் செய்த கேஸ். கரெக்டாக? அது வார்த்தைகளாலோ இல்லை வந்து ஃபிசிக்கலாவோ வார்த்தையாலேயோ எப்படி வேணால் அதை வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது ஒரு பெண்ணை
இந்த மாதிரி இந்த ஃபிசிக்கலாவோ அல்லது வார்த்தைகளாவோ நீ ஹராஸ்மெண்ட் பண்ணதுக்கு வாங்கியிருக்க கேஸ் வாங்கியிருக்க. வரலாற்றில் நீங்கள் பதிச்சுக்கிட்டு வர லட்சணம் என்னன்னு பார்த்துங்க. இதை நார்மலாக இப்போ ஊருக்குள்ள வந்து இந்த பாமர மக்கள் என்ன சொல்கிறாங்க, பொம்பளை கேஸ் வாங்கியிருக்காப்புல அப்படின்னு ஒரு பதிவு அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், வட்டார வழக்கில் எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க அவரை பற்றி. அப்போ அதுக்குள்ளே போவோம். கேஸே அதானே சார், அதுக்குள்ளே போகாமல் எப்படி? நீங்கள் வாங்கின கேஸ் அந்த மாதிரியான கேஸை வாங்கிட்டு காவல்துறை உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் தானே வந்து ஆலமரம்ன்றீங்க, நாங்கள் தான் சிங்கம்ன்றீங்க, புலின்றீங்கள, எங்களை யாரும் அழிக்க முடியாதுல, வந்தோடனே படக்குன்னு வெளியில் வர வேண்டியதானே? ஒரு பெண்ணை ஆபாசமாக பேசிட்டு இன்னொரு பெண்ணை வைத்து நீ உனக்கு பாதுகாப்பு தேடி வீட்டுக்குள்ளே ஒழிச்சிட்டு கிடக்குற. உங்களுடைய மனைவி தான் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சார் வாங்க சார் போகலாம். அந்த காவல்துறையினர் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் மேடம், 10 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுவீங்க, வந்து அரெஸ்ட் ஆக சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அதே தான் அவர் வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மாத்திரை கத்திர போட்டாக்கா கொஞ்சம் அடைச்சிரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷுவலாக வெளியில் வரலாம். அதுக்கெல்லாம் நிறைய மெத்தட் இருக்குது சார். அவ்வளோ பயத்தில் டர் ஆச்சுன்னா போட்டு வெளியில் வரணும்ல, வரணும்ல சார். இல்லை சார், நான் இயல்பாக பேசுகிறேன். நான் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல. உங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லாதாலும் வெளியில் வந்திருக்கணுமா இல்லையா? அப்போது இதற்கு மேல் தளபதியோடைய ஆட்சியில் பெண்களை குறித்து இழிவாக மலிவாக எவன் பேசினாலும் யார் பேசினாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். இன்றைக்கி நம்ம செஞ்சது கடமை. இன்னொரு விஷயம் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். காவல்துறை தரப்பில் இருந்து நீதிமன்றம், நம்மளுடைய தரப்பில் இருந்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சொன்ன விஷயம், தமிழ்நாடு அரசு சார்பாக இவரை கைது பண்ணி சிறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யவில்லை. கரெக்ட். விச் மீன்ஸ் தளபதி போட்ட பிச்சை தான் நீ வெளியில் இருக்கிற, இல்லாட்டி நீ உள்ளே தான் இருந்திருப்ப. இப்போவும் அவர் பார்த்து உன்னை மன்னிச்சு விட்டதுனால தான் நீ வெளியில் இன்றைக்கி உலாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை நேரம் ரிமாண்ட் அடித்து ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போய் ஜட்ஜிட்ட ஒப்படைச்சு 15 நாள் வாங்கி உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் தான் உங்கள் சட்ட போராட்டமே எடுபடும். அப்போது இப்போவும் அவர் பார்த்து இறக்கப்பட்டவனை விட்டு வைக்கிறாரு. இதற்கு மேலேயாவது பெண்களை ஆபாசமாக பேசுவது நிப்பாட்டணும். ஏன்னா வரலாற்றில் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறேன், 2 கட்சியும் கேட்குறேன், திமுக அதிமுக. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காசின்னு ஒருத்தன் வழக்கு, இந்த பக்கம் நீங்கள் தொடர்ச்சியாக 2 பேரும் வந்து உங்கள் ஆட்சியில் என்ன மாதிரியான லட்சத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க சார். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், திமுக அதிமுக எம்எல்ஏ எம்பி முன்னாள் ஓகேங்களா, இவங்களுடைய வீட்டு பெண்கள் மீது பாலியல் அத்துமீறலாக நடந்ததுன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கா? இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் சாமானிய பெண்களை வந்து ரொம்ப ஈஸியாக கை வைக்கிறீங்களே, இது எப்படி சாத்தியப்பட்டது? உன் வீட்டு பெண்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒஸ்தி, என்னுடைய சாதாரண பெண்களுங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பாமர வீட்டு பெண்கள், எளிய வீட்டு பெண்கள்லாம் எவன் வேணால் கை வைப்ப, என்ன வேணால் பேசுவியா? அப்போது இந்த சிஸ்டத்தை ஒழிக்காமல் எப்படி வந்து திருத்த முடியும்? இந்த மெத்துன்ற ஒரு கருமத்தை வித்துட்டதை நீங்கள் தானே, திமுக தானே. அதனால தான் இன்றைக்கி பெண்கள் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவு அதை அடிக்ட் ஆக்கிட்டு அதன் மூலமாக பெண்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போது ஒன்றா ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது சார் நமக்கு. அதனால் இப்போவும் நான் திரும்ப சொல்கிறேன், தளபதி உன்னை மன்னிச்சு போனால் போதும், ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்து விட்டதுனால தான் நீ வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், லீடர் ஆஃப் அப்போசிஷன் தான் இருக்கார். அப்படிங்கிறப்போ அவரை நம்ம வந்து கைது பண்ணி இங்கேருந்து தஞ்சாவூர் அழைச்சிட்டு வந்தால் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஓ வந்து அங்கேயும் வந்தார், அதே வீட்டில் அங்கேயே விசாரணை பண்ணி அனுப்பியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விலக்கு போட்டு கூட்டு போனாங்களா? கைதெல்லாம் பண்ணல. விசாரணை கூட்டு போனது தான் நீ ஒப்பாரி வச்சுட்டு சுற்றுற ஒட்டுமொத்த பயிலும். அந்த விசாரணையை சென்னையிலே வச்சு நடத்திருக்கலாமேன்னு கேட்குறேன். அது ஏன் சௌரியம்? அது காவல்துறை தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது. அது நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ராஜா. பேசிட்டு ஊஞ்சவிடுத்து இங்கே வச்சு விசாரி, அங்கே வச்சு விசாரிக்கிற. எங்கே வச்சு பேசுன? நீ உன் வீட்டுக்குள்ளே வச்சா பேசுனேன்? தஞ்சாவூரில் வச்சு தானே பேசுனேன்? சென்னையில் வச்சா பேசுனேன் உன்னை இங்கே வச்சு விசாரிக்கிறதுக்கு? சார், குற்றம் எங்கே நடந்ததோ அங்கே வச்சு விசாரிக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே. எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கா வான்னு கூப்பிட்டா போகணும்ல, அந்த 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 டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் போய் தானே ஆகணும். அதில் என்ன உங்களுக்கு பயம்? போய் அடம் பிடிக்கிற வண்டி விட்டு இறங்குறதுக்கு பார்த்தீங்கல்ல. என்ன வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தெற்கு காவல் நிலையம் அங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே தான் என்னை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறதா சொன்னாங்க. கோர்ட்டும் அதை தான் சொல்லியிருக்கு. என்ன வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் தஞ்சாவூருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் கொண்டு போய் எதுக்கு நீங்கள் வைக்கணும், நான் எதுக்கு அந்த காவல் நிலையத்துக்கு இறங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இறங்கி வரீங்க? இவரை தொட்டவொன்னே இவருக்கு பின்னாடியே பக்கவாத்தியம் வச்சுக்கிட்டு KN நேரு, மாசு, அப்புறம் யார் சார், சேகர்பாபா, டிஆர்பி ராஜா, சேகர்பாபா, எல்லா பேரும் அங்கே வந்து நின்று சபரிசம் மச்சான் முதல்கொண்டு வந்து நின்று ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களாம் இருக்கிறோம், பத்திரமா போன மாதிரி வந்துடலாம், வலிக்கலாம் விழ மாட்டீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இறங்கி வரீங்க. ஏன் அவ்வளோ பயமா? உங்கள் அப்பா தான் மீசாவே பார்த்தாலும் சொல்கிறீங்களேப்பா. இவர் தான் சிறையில் பூத்த சின்னவர். அவர் அதை பயங்கரமாக அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்க, சின்னவர் மண்ணலி தின்னவர்னு. இந்த சீன்லாம் வேணாம். இனிமேட்டு பெண்களை குறித்து ஆபாசமாக பேசினால்
இது வந்து காழ்ப்புணர்ச்சி கிடையாது சார். சட்டம் தன் கடமையை செய்கிறது. பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதை நிப்பாட்டுறது உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி பர்மனெண்ட்டாக ஸ்டாலினை சட்டமன்றத்துக்குள்ளே வரவிடாமல் செஞ்சது மாதிரி உங்களையும் கொண்டு போய் வரவிடாமல் செய்கிறதுக்கான சட்ட விதிமுறைகள் என்ன உட்பட்டதோ அதைப்படி செஞ்சுட்டு கூட துணைக்கு உங்களோட ஆட்கள் சகாக்கள்லாம் இருக்காங்க, வரிசையாக வருவாங்க. அரசியல் பழிவாங்கல்னு சொல்கிறாங்கல்ல, இதை வந்து முழுவதுமான ஒரு அரசியல் பழிவாங்கல். விஜய் அவர்களுக்கு உதயநிதி மேலே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸை தான் அவர் வந்து இப்படி வெளிக்காட்டுறாரு அப்படிங்கிறாங்க. என்ன வெஞ்சன்ஸா சார்? சொல்லுங்கள் என்ன வெஞ்சன்ஸ்னு. இவ்வளோ சொல்கிற திமுககாரன் அவருக்கும் இவருக்கும் என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் சொல்லுப்பா பார்ப்போம். சொல்லு. இப்போ உனக்கு யாரு கூடய பர்சனலாக வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா யார் திருக்குறளை போடுறாங்க, யார் எதையோ போட்டு வச்சுட்டு ட்விட்டு போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு உங்களுக்கு எந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. எங்களுக்கு இருந்த ஒரே பர்சனல் வெஞ்சன்ஸுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், என் மக்களை பரிதவிக்க விட்ட, நிர்கதியாக்க விட்டீங்க. 70 வருஷம் மாறி மாறி நீ நல்லா செய்வேன்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து திருநியை தவிர மக்களை வந்து அல்லோலப்படுத்தினே தவிர, சாதி ரீதியாக பிளவுபடுத்தி வச்சே தவிர, அவங்கள சாராயத்தை ஊற்றி வளர்த்து வச்சே தவிர, அவங்கள கொடுமைப்படுத்தினே தவிர, உங்கள் ஆட்சியில் வந்து கொண்டு கூச்சிங்களே தவிர, கள்ளச்சாராய மரணத்துலேருந்து பாலியல் வன்புணர்வுலேருந்து வேங்கை வேலில் வந்து மலங்கலக்கிற விஷயத்துலேருந்து நல்லா படித்தா வெட்டதுலேருந்து நீட்டுன்னு சொல்லி ஏமாத்துறதுலேருந்து 8 லட்சம் கோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 லட்சம் நபர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினேன். நீ யார் கூட சேர்ந்து நீட்டுக்காக நீட்டை ஒழிப்புன்னு வாக்குறுதி கொடுத்து பொய்யா வாக்குறுதி கொடுத்து வந்து ஆட்சிக்கு அதன் பிறகு அதை ஒழிக்க முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் உங்க கூட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி ப்ளஸ் 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் குப்பையில் போட்டு போனேல. அப்போ இருக்கிறவங்களாம் கிறுக்கனாக்கிட்டு நீ ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்ப. உன்னை கேள்வி கேட்டால் உன் ஆட்சியில் பத்திரிக்கைக்காரனை கடத்தி கொண்டு போய் அடிப்பேன். நீ திருப்பூர் பல்லடத்தில் ஒரு ஆளை கதறிக்கிட்டு போன காட்சி நம்ம பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து கல்குவாரி விஷயத்தை எடுத்த பத்திரிகையாளரையும் அடிச்சது நம்ம பார்க்க முடியும் பொழுது அப்போ எல்லாத்தையும் அடிப்பேன். கனிம வளத்தை திருடுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரியை லாரி ஏற்றி கொண்டாங்க, கரெக்டுங்களா? எல்லாமே உங்கள் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது சாதியை குறித்து இப்போ எப்போ பாரு பேசுறது, சாராயத்தை கொடுத்து பேசுறது. அப்போ இதை மட்டுமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ வந்து சட்டத்திற்கு உட்பட்டு நீ என்ன கொம்பனா? நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் சட்டம் பொருந்தும்ல சார். நீ மண்ணை மாமண்ணை நீங்கள் வந்து ராஜராஜன் சோழன்னு உங்கள் ஆட்சியில் வச்சு நீங்கள் ஊட்டிகிட்டு இருக்கலாம். இப்போ அதான் சொல்லணும், உங்கள் ஒப்பன் ஆட்சியில் ராஜா, எங்கள் அண்ணன் ஆட்சி. இல்லை, நம்ம கொம்பனான்னு கேட்டால் அவங்க வந்து அந்த அந்த நடிகை என்ன பிரதமரா அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி கேள்வி வைக்கிறாரு. இது நல்ல விஷயம். அதாவது ஒரு நடிகைக்காக இவரை கைது செய்வதா, ஒரு பெண்ணுக்காக கைது செய்வதா, சாதாரண பெண்ணுக்காக கைது செய்வதா? அந்த சாதா பெண்ணு ஓட்டு போட்டு வாங்கினில்ல, கேட்டில் அங்கேயும் போய் தானே ஓட்டு கேட்டிருப்பேன் எல்லாத்திட்டையும். சாதா பெண்ணுனா தமிழ்நாட்டில் சாதா பெண்ணு ஸ்பெஷல் பெண்ணுன்னு யாரா இருக்கா? நீ லிஸ்ட்டு கொடு திமுகக்காரன். உன் வீட்டு பொம்பளைங்களாம் ஸ்பெஷலு, மிச்சம் எல்லாரும் சாதாவா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லியிருந்தார், இந்த திமிரு பேச்சு தான் சார். எம்ஜிஆர் காலத்துலேயும் பேசணும், ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் பேசணும், கலைஞர் காலத்திலையும் பேசணும், அது மாதிரி தான் இப்பவும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள். அப்போ எல்லா காலத்திலும் திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறோம், தெனாவட்டா பேசிகிட்டு இருக்கோம், பெண்கள் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஜெயலலிதா கலைஞர் தூக்கி ஒரு உழுக்கு நாங்கள் ஐயோ கொள்றாங்கன்னு கத்துனையில் அன்னைக்கு அம்மா, இன்னைக்கு அண்ணன், அன்னைக்கு கருணாநிதி, இன்னைக்கு உதயநிதி. கேட்டா சார்? அப்போது இந்த திமிருத்தனம், நாங்கள் தான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கல்வி கொடுக்குறது, நாங்கள் தான் பிச்சை போட்டோம், அதனால தான் இத்தனை நீதிபதிகள் வந்தேன்னு சொல்லி பேசுறது, ஊடகத்தை ரெட் லைட் மீடியான்னு பேசுறது, சாதாரண ஒரு பொண்ணுக்காக கைது செய்வதா? என்ன சாதாரண பொண்ணு? ஏடா பெண்ணில் சாதாரண பொண்ணு? எனக்கு புரியலையே. சாதா பொண்ணு தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் செருப்பு கழட்டி அடிக்கிறது வாங்கிப்பியா? இல்லை ஸ்பெஷலாக ஒரு பொண்ணு நீயே சொல்லு, அதை வச்சு அடிக்க வர்றேன் வாங்கிக்கிறியா? ஸ்பெஷல் பொண்ணு செருப்பு கழட்டி அடிச்சுப்பா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவியா? நீ ஒரு சாதா பொண்ணை வந்து நீ வந்து பார்லிமெண்ட் பொண்ணு செஞ்சுட்டு கொலை செஞ்சுட்டேனாக்கா சட்டம் மேலே பாயாதா? பாயாத மாதிரி தான்ற ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஆடினீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் போனானா, கூடயே ஒருத்தர் மச்சான் மாதிரி வச்சு சுற்றிட்டு அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரா? உள்ளே வந்து கேமரா வேலை செய்யலை, வெளியில் கேமரா வேலை செய்யலை, அனுதாபி ஆகிட்டான். நடந்துச்சா இல்லையா சார்? நம்ம பார்த்தோம்ல சார். அப்போ எவ்வளோ விஷயத்தை நீங்கள் அரங்கேற்றம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணோட தரவுகளை வெளியிட்டு அப்போ ஒட்டுமொத்த பெண் சமூகத்தை மிரட்டினியா இல்லையா? அப்போ இந்த திமிருத்தனம் தான் இருக்கக்கூடாது. எல்லா பெண்களும் உறவாக தளபதி பார்க்கும் பொழுது எந்த நபராக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய பிரஜைகள். இல்லை, இது தாவைக்காக எந்த பின்னடைவும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மேலே கை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க சார். தமிழ்நாடு முழுக்க. இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்திருக்கு, எல்லா இடங்கள்லையும் உதயநிதி அவர்கள் கைதை கண்டித்து. சார், தலைநகரம் சென்னையில் தான் நடந்துச்சா? நீங்கள் பார்த்தீங்களா? நான் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வந்தேன். ஒரு பய கண்டுக்கல. ஏன்னா அதுக்கும் விதை போட்ட வேண்டியது தான். 70 வருஷமாக அவனை குடிக்க வச்சு பழக்கினையில் 12 மணிக்கு மேலே கைது பண்ண சொன்னாங்கல்ல. 12 மணிக்கு மேலே அங்கே ஒரு கடை இருந்தோன்னே எல்லா பேரும் அங்கே போயிட்டான் பாதி பேர். உன்னை பற்றி எவனுமே கண்டுக்கலை சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே உதயநிதி மீது அவருடைய உதயநிதியோட புகைப்படத்தை வைத்து எல்லா இடத்துலையும் ஒன்றுக்கு போனாங்க. வட மாநிலங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவர் ஒரு வார்த்தை பேசி விட்டதுனால வந்த வேணை செஞ்சாங்களா? அன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் பெருசாக ஒரு கலவரம் நடிச்சுதா?
சார் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நமக்காக மக்கள் அப்படியே உயிரை கொடுப்பான்ட்டு. உன்னை வேணான்னு உன்னையும் உன்னுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களையும் உங்கள் அப்பாவையும் தூக்கி அடிச்சிருக்கிறாங்க. புரியுதா? நீ பெருசாக இங்கே பீத்திட்டு அலையாத. இல்லை நீங்கள் நம்மளால் பார்க்க முடியல, தஞ்சாவூர், திருச்சி, கரூர், கோவை, மதுரை, தேனி, ராமநாதபுரம் எல்லா பகுதியிலும் நீங்கள் போராட்டம் நடந்திருக்குல்ல. உதயநிதி கைது கண்டியது திமுக நடத்தியிருக்காங்க. போராட்டம் அப்படிங்க நடந்து போராட்டம் நடந்து என்ன இம்பாக்ட் ஆச்சு சார்? சொல்லுங்கள், என்ன இம்பாக்ட் ஆச்சு? இல்லை இது குதிச்சு வந்தா ஒரு டைம் போலீஸ்ட்ட அடி வாங்கினா அதான் மிச்சம். கரெக்டா? போராட்டம்ன்ற பேர்ல போராட்டம் பேர்ல அப்படியே ஜிங்கன்னு ஏறி குதிக்கிற நீ வச்சாரம் முதலே ஒன்று மொத்தமாக தூக்குனாங்களா? ராஜா, காவல்துறை இந்த முறை எனக்கு தெரிந்து மென்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா கட்சிக்காரனையும் பார்த்து அப்படியே பாலிஷாக கொண்டு போகிறாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், லத்தி சார்ஜ் பண்ண சொல்லி அடித்தாங்கன்னு வச்சுங்க. எடப்பாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி அவரெல்லாம் பெருசாக பேசுகிறார். துப்பாக்கி சூடு நடந்து நான் டிவியில் பார்த்தேன், கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னாரா சார்? கம்பராமாயணத்தில் எழுதினவன் கம்பன்னு தெரில, சேக்கிலார்னு பேசினாலே. இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கள் தளபதிக்கு வரலாறு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? முதல்வர் விஜய் குறைத்து மதிப்பிட்டாங்களா? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப தனிப்பட்ட தாக்குதல்கள் முன் வச்சாங்க. வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாருனாங்க, கரூர்லேருந்து ஓடி போயிட்டார் அப்படின்னாங்க. இன்றைக்குமே அதை வந்து குறிப்பிட்றாங்க. இன்றைக்குமே வந்து கரூரில் ஓடின மாதிரி நாங்கள் ஓடினவங்க கிடையாது அப்படின்னாங்க. தற்கூரி அப்படின்னாங்க. இங்கே இருக்க அவர்களுடைய ரசிகர்களும் சரி, அவருக்கான வாக்களிச்சும் தற்கூறினாங்க. இது தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம ஏதாவது பேசலாம், அமைதியாக தான் இருந்துருவார் அப்படின்னு பேச போய் அது இப்படி ஒரு இம்பாக்டாக மாறிடுச்சு. ஆமாம் சார், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்மளை யாருமே கேட்க முடியாது, நம்ம தான் பெரிய இங்கே வந்து ஜபர்தஸ்தான ஆளுன்னு நினச்சிட்டு பேசக்கூடிய விளைவு இன்றைக்கி மேலே அடி விழுகும் பொழுது கீழே விழுவெல்லாம் அலறான். உதயநிதியை தூக்குறாங்கன்னா நம்ம பேசாமல் மூடிக்கிட்டு இருக்கு நல்லது. 200 ரூபாய் வாங்கிட்டு பேசிட்டு காலம் முழுக்க கழுதிங்க முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு அவன் வரான். அப்போது தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்ன்ற ஒரு விஷயம் மக்கள் மனசில் வேறுன்னா தான் எந்த விதமான தப்புக்கு அவன் முன் வர மாட்டான். நீங்கள் வந்து நீங்கள் போதைப் பொருட்களை விற்றீங்கன்னா சொத்து பறிமுதல்னு சொல்லியிருக்காருல்ல தளபதி. அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது நீ வந்து 1,50,000 இப்போ 10,000த்துக்குலாம் வந்து நீ போதைப் பொருளை விற்றுட்டு மொத்த சத்தையும் கொடுத்துட்டு தெருவில் நிற்கணுமா அப்படின்ற ஒரு யோசனை வரும்ல. இன்றைக்கி லஞ்சம் வாங்கினா காவல்துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எந்த அரசாங்க ஊழியர் இருந்தாலும் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரா? ஒரு கணவனோடு போன ஒரு பெண்ணை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ் இத்தனைக்கு காவல் அதிகாரி அவர் வந்து அவங்கள அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணனோடனே சஸ்பெண்ட் பண்ணல சார், கைது பண்ணார். சொந்த கட்சிக்காரன் ஒருத்தன் காசு வாங்கிட்டான்னு சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு வந்து தூக்கி உள்ளே வச்சார் ஒரே நாளில். அப்போது எந்த கட்சிக்காரன், எந்த நபர், எந்த துறை, அதெல்லாம் கணக்கு கிடையாது சார். சரியா தவறா? சரின்னா உனக்கு பேசாமல் நீ பாடிங்க அழகாக ஜாலியாக இருக்கலாம். தப்புனாக்கா எவனை தான் தூக்கி உள்ளே வைப்போம்ன்றது தான் நீங்கள் தளபதியுடைய ஆட்சியில் இருக்கணும் பொழுது இதை தொடர்ந்து செய்யும் பொழுது தான் அவர் கொடுத்த வாக்குறுதி, அவர் சொன்ன விஷயம், குழந்தைகள் விஷயத்திலும் பெண்கள் விஷயத்துலையும் நோ காம்ப்ரமைஸ். கரெக்டுங்களா சார்? நான் திரும்பவும் சொல்கிறேன், கலைஞர் கருணாநிதி அவர் இப்போ இருந்து இதே போல் ஆபாசமாக பெண்களை குறித்து பேசினா அவரையும் தூக்கியிருப்பார் தளபதி. எழுதி வச்சிங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து கலைஞரை கைது பண்ணப்போ கூட ஊழல் வழக்கு, அந்த பிரிட்ஜோட ஊழல் வழக்கு அப்படின்னாங்க. ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணப்போ கூட அதுக்கு வேறு ஏதோ வழக்கு இருந்துச்சு. ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெண் வன்கொடுமை சட்டம் அப்படிங்கிற வரலாற்று சாதனை சார் அதெல்லாம். இல்லை முடிச்சு இல்லை, அதுதான் பொன்களாக பொறிக்கப்பட வேண்டியது. உதயநிதி வந்து நான் காலத்துக்கு நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா அதில் கைதானார், எங்கள் தாத்தா அதில் கைதானார், நான் இதில் தெரியுமா கைது பண்ணி என்ன கூட்டு போனாங்க பெண்களை அபியூஸ் பண்ண வழக்கலன்ட்டு. வரலாறு நீ ஏன் எழுதிக்கிட்ட வரலாறு சொல்லுங்கள். இல்லை இது எப்படி? ஏன்னா ஒரு அப்போசிஷன் பார்ட்டிங்கிறது நீங்கள் இங்கே தேவை. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா, இப்போ தாவைக்காவே இருக்குன்னா, தாவைக்கா எந்த இடத்துல ஸ்லிப் ஆகுது, இல்லை எந்த இடத்துல தவறு செய்யுது அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆளுங்கட்சி தேவை. அதுக்கு ஒரு நல்ல தலைமை அப்படிங்கிறதும் தேவை. இப்போ நேற்று ஊடகங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப கூட அங்கே இருக்க தொண்டர்கள் வந்து நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க. அவர் வந்து தடுத்திருக்கலாம், இல்லை அதை கடந்து போயிருக்கலாம். அவங்களோட கூட சேர்ந்து பேசுறது அப்படிங்கிறது இந்த ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி பேசுகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்னைக்கு உதயநிதி லீடராக பார்த்தாங்க? யாருமே பார்க்கல. அந்த கட்சிக்காரங்க பார்க்குறாங்கல்ல. இல்லை சார், அந்த கட்சிக்காரங்க பார்க்குறாங்க சார். அந்த கட்சிக்காரன் 200 ரூபா கொடுக்குற ஆளாக பார்க்குறாங்க. லீடராக பார்த்தோன்னு யார் சொன்னா சொல்லுங்கள்? ஜென்சிகிஸ்ட்டை கேட்குறாங்க ஒய் உதயநிதினு ஒருத்தருக்கு சொல்ல தெரில. எதுக்கு உதயநிதி சொல்லுங்கள்? நீங்கள் தான் வந்து அவருக்காக வந்து ப்ரௌடு கொத்தூசுன்னு சொன்னீங்கல்ல, உதயநிதி தம்பிடான்னு சொல்லலை. எதுக்குடா உதயநிதினு கேட்டால் ஒருத்தனுக்கு பதில் சொல்ல தெரில. ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கா அவர் மாதிரி அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கா? பெண்கள் இப்படி ஆபாசமாக பேசுகிறதுக்கா? எதுக்கே உதயநிதி சார்? நீங்கள் அறமற்ற முறையில் நடக்கும் பொழுது அதற்கான தண்டனை நிச்சயமாக கொடுக்குறோம். உப்பு தின்னா தண்ணி குடிக்கின்றது இயல்பான விஷயம். தப்பு பண்ணால் தண்டனை அணிவி கேவலப்படு, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பொம்பளை கேஸ் வாங்கிட்டு உட்காரு, வரலாற்றில் உன் பேரில் எழுதி வைப்பாங்க. அங்கே ஒரு மீசா கேஸு, இங்கே ஒரு லேடிஸ் கேஸு, அப்யூஸ் கேஸுன்னு சொல்லி எழுதிட்டாச்சு, ரிட்டன் முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்கள் வரலாறு. இனிமேட்டு எதை நோக்கி நகரும் இனி அடுத்த விசாரணை அப்படிங்கிறது செய்யப்படுற சார்? இனிமேட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே எதை நோக்கி நகரனாக்கா
இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைதை நோக்கி நகரும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதலமைச்சருக்கும் முன்னாள் சீட்டு நிர்மல்குமாருக்கும் இங்கே பொதுச்செயலருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். பொன்ராஜையும் சீக்கிரம் கைது பண்ணணும், நக்கீரன் கோபாலையும் கைது பண்ணணும். இவர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தரங்கட்ட வகையில் பேசினவர்கள் பெண்களை குறித்து, கரெக்டுங்களா? அப்போது யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டெபனான தைரியமான ஒரு முடிவு இது. நீங்கள் ஜெயலலிதாவை சொல்லுவீங்க, அந்த அம்மா வந்து ஸ்டெப்பனாக ஒரு முடிவு எடுப்பாங்க. தவறு பண்ணால் எம்ஜிஆர், அதாவது தவறு பண்ணால் அமைச்சராகலாம் அடுத்த நாள் இருக்க மாட்டாங்க, விடிஞ்சால் யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம முன்பே போன பேட்டிலே சொன்னேன், கொடுக்கறதுல 10 எம்ஜிஆர், அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல 100 ஜெயலலிதான்னு சொன்னா தலைவரை. அவருடைய ஸ்டைலே சார், எல்லாத்தையும் அரவணைச்சு போவார், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார். ஆனால் தப்புன்னு வந்துடுச்சு, அது மூலம் பெரிய பாதிப்புன்னு ஒன்று ஏற்படுதுனாக்கா சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் மன்னனாக இருந்தாலும் மாமன்னனாக இருந்தாலும் யாருக்கு புள்ள எவனுக்கு பேரெல்லாம் கணக்கு இல்லை சார், அரெஸ்ட்டு தான். உதயநிதி அவர்கள் காலையில் கைதாகி வெளியில் வர்றப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அதில் வந்து நான் சொல்லாத கருத்துக்களை சொன்னேன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க, வெட்டி ஒட்டி வந்து தெரிச்சிருக்காங்க. என் மீது போடப்பட்ட வழக்கை பற்றி பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதை ஒரு நான் பெருசாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான துணியில் தான் அந்த பேட்டி. அப்புறம் ராஜா 1/2 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடந்த, 1 மணி நேரமா 1.5 மணி நேரம் போலீஸ் வந்ததுக்கப்புறம் ஏன் வெளியில் வரல? அவ்வளோ காமெடியாக ஜாலியாக எடுத்துக்கிறாலும் வெளியில் வர வேண்டியதானே ஜாலியாக? எங்கே உட்காந்துருந்தீங்க ஜாலியாக? கக்கூஸ்லியா? நான் கேட்கல சார், பதிவில் போட்டுருந்தான் எல்லாத்தையும். அதை நான் ஏன் அப்படி பேச போகிறேன்? கேட்டேன், எங்கே உட்காந்துருந்தீங்க? வெட்டி ஒட்டுனதுனாக்கா சரி, இந்த ஊடகம் சொல்லுது, அந்த ஊடகம் சொல்லுதுன்னு சொல்லலாம். சன் டிவி, கலைஞர் டிவி தவிர மிச்சம் எல்லா ஊடகமும் இந்த செய்தியை போட்டது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் மீடியா போடுறான் சார். இந்தியா டுடேலேருந்து, டைம்ஸ் ஆஃப் நவ்லேருந்து எல்லாரும் உதயநிதி தரங்கட்ட முறையில் பேசி உள்ளார், ஒரு பெண்ணை குறித்து, ஒரு நடிகை குறித்து கேவலமான அரசியல் செய்து உள்ளார். போட்டாங்களா? எல்லா ஊடகமும் போட்டு தான் நேஷனல் எல்லாருமே வெரிஃபிகேஷன் பண்ணாமையா சார் போடுவாங்க? வெட்டி ஓட்டுனது தெரியாதா சார் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில்? நீ பேசிட்டு ஆமாம் நான் தான் அப்படி பேசிட்டேன்னு சொல்ல துப்பு இல்லாமல் பயந்துக்கிட்டு, ஒரு போலீஸ் பார்த்தோன்னு பயந்து நடுங்கிட்டு, அப்போ நீ தலைவன்ற, ஒரு கட்சியோடைய இதுன்ற, அதுன்ற, ஆலம்பரன்ற, அந்த ஆலம்பரம் கதை தான் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. உன் வேரில் தண்ணியில் வந்து உன் வேரில் உப்பை போட்டு சுடுதண்ணியை ஊற்றி உன் சோழியை முடிக்கிறோன்னா முடிச்சாச்சு. இப்போ மிச்ச நச்சம் உயிர் இருக்கிறத உருப்படியான அரசியல் செய்ய முடிஞ்சால் செய், இல்லை மூடிட்டு அமைதியாவது இருக்கணும். நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு சார். நான் சொல்லாத கருத்தை வந்து சொன்னேன்னு சொல்லி அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற. சரி சார், அப்போ அவ்வளோ ஆதாரம் இருக்குது, பேசாமல் அட்மிட் பண்ணிடலாமா கூட்டு போய் ஆஸ்பத்திரியில்? அப்போ ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவ உதவி கொடுக்க சொல்லலாமா? இல்லை, ஞாபக மருத்துக்காக சொல்கிறேன். அம்னீஷியாவாக இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம். நான் கூட தளபதி சொல்லி பரிந்துரை செய்கிறேன். அருண்ராஜிட்ட சொல்லுவோம், நல்ல மருத்துவரை பார்த்து கொஞ்சம் என்ன ஏன்னு கொஞ்சம் விசாரிங்க, ஃப்ரீயாக டெஸ்ட் எடுங்க. ஏன்னா பாவம் அவர் கையில் சொந்தமாக காசு இல்லை, அவங்க அப்பா கையிலே 10,000 ரூபா தான் இருந்துச்சு கைக்கு. கரெக்டாக எலெக்ஷனை அப்படி தான் சார் அஃபிடவிட் கொடுத்தாங்க. காசு இல்லாத ஏழை குடும்பம், சொந்தமாக கார் கூட இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. இவங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் சார், நல்ல சிறந்த முறையில் மருத்துவ உதவி கொடுங்கன்னு சொல்லுவோம். கொடுக்க சொல்லிடுவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டிருந்த அறிக்கையில் உதயநிதி அவர்கள் தாவேகாவினுடைய முகத்திரையை கிழிச்சு காட்டியிருக்காரு. ஸோ அதில் பொறுக்க முடியாமல் பயந்து தான் தாவேகா அரசு அப்படிங்கிறது உதயநிதி இன்னைக்கு வந்து கைது செஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை காலையில் கொடுத்துருக்காரு. அப்போ கூட பிள்ளைய ஒழுங்காக பொறுப்பாக வளர்க்கலை, இப்படி வந்து யாரோ எவரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாப்புன்றது உரைக்கல. கடைசி வரைக்கும் நீங்கள் ஏன் தோத்தன்றது உரைக்கலை, உங்கள் புள்ள ஆபாசமாக பேசுறது என்ன பண்ணுறாப்புன்றது உங்களுக்கு உரைக்கலை. இதில் முகத்திரையை கிழிச்சிட்டாரன். ஐயோ, பொம்பளை கேஸு அப்யூஸ் கேஸ்னு வாங்கி வச்சுருக்காரு உங்கள் புள்ள. இந்த கரையை எப்படி அழிக்க போகிறீங்க? ஒரு பெண்ணை பற்றி ஆபாசமாக பேசிட்டு இன்னொரு பெண்ணுக்கிட்ட வந்து அடைக்கலம் போது அவங்க மனைவி தான் வெளியே நின்று 2 மணி நேரம் பேசினாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஊடகம் முழுக்க காட்டிக்கிட்டு இருந்தது. கரெக்டுங்களா? இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு உங்களுக்கு? வரலாற்றில் அப்படின்னா ராஜா நீங்கள் பெரிய சாதனை பண்ணி கிழிச்சிட்டிங்க. கேட்குறேன், அவருக்கு அதெல்லாம் எடுக்க வேணாம் சார். சரி, அவர் அரசியலேருந்து விலக மக்களே விலக்கி வச்சிட்டாங்கிறதுனால விட்டுருவோம். இனி இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, குறிப்பாக அவங்க கட்சிக்கார ஆட்களுக்கு. எல்லா வேலையும் ஒரு ஆள் விடாமல். நாளைக்கு சட்டமன்றத்தை நோக்கி எல்லாருமே எதிர்நோக்கி இருந்தோம். இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த கைது அப்படிங்கிறத சொல்கிறேன் சார்? இந்த கைதுன்றது இது வரைக்கும் வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா, காலங்காலமாக திமுக அதிமுக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு ஒரு ஃபார்முலா விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரியான விளையாட்டு நினச்சாங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் தான் எப்பயுமே இவங்களுக்கு வந்து. இதற்கு மேல் அன்எக்ஸ்பெக்டடான சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாக நடக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே வாங்க, நாளைக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நீ என்ன பேசுகிறேன்னு பார்ப்போம். அங்கே வந்து இந்த கைதை குறித்து தான் பேசுவேடே, உருப்படியாக நீங்கள் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சீங்களே என்ன கழட்டினீங்கன்னு பேசு. நீர் மேலாண்மை ஏதாவது பாதுகாத்தியா? இருக்கிற மணல் எல்லாத்தையும் அள்ளி விற்று, குளத்தை எல்லாத்தையும் விற்று இருக்கக்கூடிய விவசாய பூமிகள் சார், திமுக ஆட்சியில் தான் சார் கிட்டத்தட்ட 80% பார்த்தீங்கன்னா விவசாய பூமிகளை நீ தேடி தேடி சிப்காட்டுக்காகவும் பரந்தூருக்காகவும் எடுத்திருக்க. நீ எந்த இடத்துல நீ பாதுகாத்த? எவனாவது புத்தி உள்ளவன் சதுப்பு நிலத்தில் கொண்டு போய் குப்பையை கொட்டி வச்சு அவ்வளோ இடத்த ஆக்கிரமிப்பானா சார்?
அப்போ தொடர்ச்சியாக எந்த அறிவும் எந்த புரிதலும் இல்லாத நபர்கள் நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் செஞ்சு கிழிச்ச வரலாறு என்னன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எங்கள் தாத்தா அதை பண்ணார், இவர் இதை பண்ணார், நீ என்ன பண்ண, உங்கள் அப்பா 5 வருஷம் என்ன பண்ணார் அதை சொல்லு. நீ டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது நீ என்ன பண்ணி கழிச்சு அதை சொல்லு. வாங்க அதை பற்றி பேசுவோம். நாளைக்கு வாங்க பட்ஜெட்டில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சார் நம்மளுடைய இன்றைக்கி முதல் முறையாக அமைச்சராகக்கூடிய பல நபர்கள், அரசியலில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பல நபர்களும் சரி, இன்றைக்கு உட்காந்து எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்ன, விண்ணப்பம் என்ன, எதை செஞ்சாக்கா தமிழ்நாடு மேம்படும், கருத்து கேட்டிருக்காங்க, பொருளாதாரத்தை எப்படி நம்ம உயர்த்தி கொண்டு வரலாம், இவங்க அரசாங்கத்தில் இவ்வளோ கஜானா வச்சுட்டு வந்து கடனை வாங்கிட்டு போயிட்டாங்க என்னும் பொழுது அப்போ இந்த மாணவர்களுக்கான விஷயம் எப்படி பண்ணணும், அடுத்து ஊழியர்களுக்காக விஷயம் எப்படி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் நிர்மல்குமார் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் 700 பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காரு மின்சாரத்துறையிலும் பொழுது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு சிறந்த முறையில் பட்ஜெட் கொடுத்து தமிழ்நாடு வியக்கும் வகையிலும் அடுத்தடுத்த வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கான வழியை தளபதி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு குறுக்க அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி நீ வர்றது என்ன, இந்த குறுக்க மறுக்க இப்போ ஒரு ஆமை கொஞ்சம் கிடக்குன்னு ஓடிக்கிட்டு கிடக்குது. லாரியில் அடிபட்டு சாவியா இல்லை, யானையில் மிதிப்பட்டு சாவ போகிற நீ. அவங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545.